ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு கிளாஸ்ல நீ இல்லாமல் அப்படிங்கறத வச்சுதான் பயன்படுத்த போறோம். சோ நீ இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, நீ இல்லாம எதுவுமே வாங்க முடியாது, நீ இல்லாம எங்கேயும் போக முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாக்கியங்களை பயன்படுத்துறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்ப நம்ம நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வாக்கியங்களுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். காண்ட் முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால நம்ம நெக்ஸ்ட் காண்ட் யூஸ் பண்ணணும். சோ சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல நம்ம காண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வேர்புக்கு அடுத்து நம்மளுக்கு வித்தவுட் யூ, நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லும் போது வித்தவுட் யூ. ஒருவேளை நீங்க லாங் சென்டென்ஸ் எழுதும் போது அந்த வேர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் போக முடியாது. சோ என்னால் அப்படிங்கறது இங்க சப்ஜெக்ட். சோ ஐக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் அடுத்து காண்ட் யூஸ் பண்ணணும். சோ முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால நம்ம காண்ட் யூஸ் பண்றோம். காண்ட்டுக்கு அடுத்து வேர்ப் என்ன அப்படின்னா போக. சோ கோ. வேர்ப்புக்கு அடுத்து வித்தவுட், இல்லாமல். வித்தவுட் நீ அப்படிங்கும் போது யூ. சோ வித்தவுட் யூ, நீ இல்லாமல் போக முடியாது. ஓகே, ஐ காண்ட் கோ வித்தவுட் யூ, நீ இல்லாம போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் பேச முடியாது. நீ வந்தாதான் என்னால பேச முடியும், நீ இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது இதை நம்ம பயன்படுத்தலாம். சோ ஐ காண்ட் ஸ்பீக், ஐ காண்ட் ஸ்பீக், என்னால பேச முடியாது. ஓகே, யார் இல்லாம? நீ இல்லாம. சோ வித்தவுட் யூ, நீ இல்லாம என்னால பேச முடியாது. ஐ காண்ட் ஸ்பீக் வித்தவுட் யூ. அடுத்தது பாருங்க, நீ இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. நீ இல்லாம என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ நீ இல்லாமல் செய்ய முடியாது. சோ ஐ காண்ட் டூ, ஐ காண்ட் டூ, என்னால செய்ய முடியாது. எதனால செய்ய முடியாது? நீ இல்லாம. சோ வித்தவுட் யூ, நீ இல்லாம செய்ய முடியாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் சமைக்க முடியாது. சோ நீ பக்கத்துல இருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாதான் என்ன செய்ய முடியும், என்னால சமைக்க முடியும், இல்லைன்னா சமைக்க முடியாது. சோ நீ இல்லாமல் சமைக்க முடியாது அப்படிங்கும்போது ஐ காண்ட் குக், என்னால சமைக்க முடியாது. ஏன் சமைக்க முடியாது அப்படின்னா நீ இல்லைன்னா. சோ வித்தவுட் யூ. சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீ இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, சோ இதே ஸ்ட்ரக்சர்ல இன்னும் சில சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இது ஒரு காதலன் காதலி கிட்ட சொல்றது. ஓகே, நீ இல்லாம என்ன செய்ய முடியாது, என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ, ஐ காண்ட், என்னால முடியாது. என்ன முடியாது? வாழ முடியாது. சோ ஐ காண்ட் லிவ், எதனால வாழ முடியாது? நீ இல்லாம. சோ ஐ காண்ட் லிவ் வித்அவுட் யூ. ஓகே, ஐ காண்ட் லிவ் வித்அவுட் யூ, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஒருவேளை ஐ காண்ட் லிவ் வித் யூ, உன் கூட வாழ முடியாது சொல்லுவாங்க இல்லையா. வித்அவுட் யூ அப்படின்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஓகே, ஐ காண்ட் லிவ் வித்அவுட் யூ, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதுவே ஐ காண்ட் லிவ் வித் யூ, உன் கூட என்னால வாழ முடியாது. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நடுவுல உள்ள மேரேஜ் தான். மேரேஜ்க்கு முன்னாடி நீ இல்லாமல் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, மேரேஜ்க்கு அப்புறம் உன் கூட எல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஐ காண்ட் முடியாது. சோ ஐ காண்ட் பிளே, என்னால விளையாட முடியாது. நீ இல்லாமல். சோ வித்தவுட் யூ, வித்தவுட் யூ. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் என்னால் வர முடியாது. நீ இல்லாமல் என்னால் வர முடியாது, நீ இருந்தாதான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான். சோ ஐ காண்ட் கம், என்னால் வர முடியாது. வித்தவுட் யூ, நீ இல்லாம. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஃபைனல் சென்டென்ஸ், நீ இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியாது. நீ இருந்தாதான் என்னால சமாளிக்க முடியும், நீ இல்லைன்னா என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ ஐ காண்ட் ஹூப், ஹூப்னா சமாளிக்கிறது. ஓகே, ஐ காண்ட் ஹூப் வித்தவுட் யூ, நீ இல்லாம என்னால சமாளிக்க முடியாது.
சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வாக்கியங்கள் தான். நீ இல்லாம செய்ய முடியாது, நீ இல்லாம இது நடக்காது, நீ இல்லாம சமைக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு நம்ம இந்த வாக்கியங்கள்லாம் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் தரேன். இந்த 5 சென்டென்ஸுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கான எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, நிறைய வியூவர்ஸ் வந்து அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீங்க ஒரு சில சென்டென்ஸ் எழுதிருப்பீங்க, சோ அது எழுதாம நம்ம வேற சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, மத்த வியூவர்ஸ்க்கான ஸ்பேஸும் கூட. சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. நீ இல்லாமல் அந்த இயந்திரத்தை யாராலும் இயக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நம்ம இதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பயன்படுத்த போறோம். சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யாராலும். யாராலும்னு சொல்லும் போது நோ ஒன். ஓகே, காண்ட். சப்ஜெக்ட் அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? காண்ட். அதாவது இயக்க முடியாது, முடியாதுன்னு சொல்றாங்களே அதுக்கு தான் காண்ட். நோ ஒன் காண்ட். இயக்க. சோ இயக்க அப்படிங்கும் போது ரன். ஏன்னா மிஷின் வந்து என்ன சொல்லுவாங்க? ரன் தான் சொல்லணும். சோ நோ ஒன் காண்ட் ரன். எதை? அந்த இயந்திரத்தை. சோ தட் மிஷின். தட் மிஷின். நோ ஒன் காண்ட் ரன் தட் மிஷின். அந்த இயந்திரத்தை யாராலும் இயக்க முடியாது நீ இல்லாமல். சோ நீ இல்லாமல் அப்படிங்கும் போது வித்தவுட் யூ. வித்தவுட் யூ. ஓகே, அதே சப்ஜெக்ட் வந்து இருக்கு, காண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், ரன்னுங்கிற வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரன்னுக்கு அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். ஓகே, அதாவது தட் மிஷின்ங்கிற ஆப்ஜெக்ட் பயன்படுத்திருக்கோம், அடுத்து வித்தவுட் யூஸ் பண்ணிருக்கோம். லாங் சென்டென்ஸ் எழுதும் போது ஆப்ஜெக்டும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். அடுத்தது பாருங்க, நீ இல்லாமல். நீ இல்லாமல் அப்படிங்கறது தான் நம்ம கடைசி கொண்டு வர போறோம். அந்த ஓவியத்தை முடிக்க முடியாது. சோ ஐ காண்ட். சோ என்னால முடியாது. நீ இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. அதுதான். சோ ஐ காண்ட். ஐ காண்ட் finish. ஐ காண்ட் finish this painting. ஓவியத்தை நம்ம என்ன சொல்வோம்? பெயிண்டிங். I can't finish this painting without you. Without you. நீ இல்லாம இந்த பெயிண்டிங்கை என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இல்லாமல் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. நீ இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சமாளிக்க முடியும். நீ இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சமாளிக்க முடியாது. சோ நீ இல்லாமல் அந்த பிரச்சனையை என்ன வரணும்னா ஐ. ஐ காண்ட் டீல். என்னால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா? சோ ஐ காண்ட் டீல் வித் தட் ப்ராப்ளம். சோ அந்த பிரச்சனை அப்படிங்கும் போது வித் தட் ப்ராப்ளம். ஓகே, ஐ காண்ட் டீல் வித் தட் ப்ராப்ளம். அந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது நீ இல்லாமல். சோ வித்தவுட் யூ. நீ இல்லாம என்ன செய்ய முடியாது? சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நீ இல்லாமல் என்னால் ஆங்கிலத்தை எளிமையாக பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்னால் ஐ காண்ட் ஸ்பீக். வேர்ப் என்ன அப்படின்னா ஸ்பீக். ஐ காண்ட் ஸ்பீக். பேசுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஐ காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் fluently. எளிமையாக, அதாவது தொடர்ச்சியாக பேசுறதுக்கு நம்ம இங்க fluently. I can't speak English fluently. நீ இல்லாமல். So without you. Without you. So ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீ இல்லாம சமாளிக்க முடியாது, நீ இல்லாம செய்ய முடியாது, நீ இல்லாம பெயிண்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீ இல்லாம ஒரு விஷயங்கள் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பயன்படுத்துறோம். சோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா லெட் மீ ஆன் தி கமெண்ட். டு யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கிளிக் ஆன் லைக் பட்டன். சோ லைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த அதர் வியூவர்ஸ். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அது இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு போகும், அவங்களுக்கு தேவையானவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. So like is very important to the videos. என்னுடைய வீடியோ கிடையாது, எந்த வீடியோனாலும் share it with your friends and family. Subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Keep watching, keep practicing and keep smiling.